பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 வின்னர் யார் அப்படி என்பதை பிக் பாஸ் தமிழ் ரசிகர்கள் 3வது வாரமே முடிவு பண்ணிட்டாங்க. அது முத்துக்குமரன். அவருடைய பேர் அந்த டைட்டில் எழுதப்பட்டுள்ளது. அது மாற்ற மறக்க முடியாத ஒரு விடயம். நான் முதலாவது நாள் 6 அக்டோபர் 2024 அந்த கிராண்ட் லாஞ்சிலேயே முத்துவை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இவர் தான் டைட்டில் வின்னர்னு. என்னுடைய கம்யூனிட்டிலேயே நான் போட்டிருக்கேன், இவர் தான் வின்னர் அப்படின்னு. சரி, இப்ப முத்துக்குமரன் அவர்களுக்கு பக்கத்துல தீபக் அவர்கள் ரன்னரா நிற்க கூடாது என்பதற்காக இந்த ஜாக்லின், எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் எல்லாம் டாப் 3க்குள்ள வரவே தகுதி இல்லை. அப்படி டாப் 3க்குள்ள தப்பித்தவர் வந்தா கூட முத்துக்குமரன் பக்கத்துல அந்த அம்மா மேடையில நிற்க கூடாது. ஏன்னா ஜாக்லின் ஆடுகிற ஆட்டம் மிக கேவலமான ஒரு ஆட்டம். அதாவது கூட இருந்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிற விடயம் போல கூட இருந்து குளிப்பறிக்கிற ஒரு ஆட்டத்தை தான் ஜாக்லின் பண்றாங்க. சிம்பிளா நீங்க ஜாக்லின் பண்ண விடயங்களை பாத்தீங்கன்னாலே காரி துப்ப தான் தோணும். சரிங்களா? அந்த அளவுக்கு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களாம், ஜெஃப்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களாம், ராயனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்களாம், காலுக்கு மேல கால படுத்திருக்கைக்குள்ள காலுக்கு மேல கால் போடுவாங்களாம், நம்ம தான் போகணும் அப்படின்னுவாங்களாம். இந்த வேற மாதிரி வருது மக்களே. சரி, அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு உறவுன்னு அந்த உறவை கேவலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு போட்டு இன்னொரு யாருக்கு கைதட்டல் வருதோ அவங்க கூட முத்துவோட இருப்பாங்களாம், தீபக் கூட இருப்பாங்களாம், மஞ்சரி கூட இருப்பாங்களாம். அங்க அந்த குரூப்புகளை இருந்துகிட்டே ஒருத்தனுக்கு மேல வன்மத்தை ஏற்படுத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க, கூட இருந்துகிட்டே ஒருத்தனை வெளியில அனுப்புவாங்க. இது உறவாடி கெடுக்கிறது அப்படின்ற மாதிரி. குடும்பத்துல ஒரு நபர் அந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? இல்ல. அதே மாதிரி தான். ஸோ ஜாக்லின் இது வரைக்கும் அவங்களுக்கு வெளியில இருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் ஆடைகள் வரைக்குள்ள வெளியில என்ன நடக்குது அப்படி என்ற இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க போடுகின்ற ஆடைகள், வீக்கெண்ட் எபிசோட்ல போடுகின்ற ஆடைகள் சிவப்பு, பச்சை, கருப்பு இதைத்தான் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஆடைகளுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். கருப்பு அப்படின்னா அந்த வீக் உங்களுக்கு வீக் ஃபுல்லாவே மக்களோட நெகட்டிவிட்டி, மக்கள் செல்வன் வச்சு செய்வார் அப்படின்ற மீனிங். கிரீன் அப்படின்னா ஓகே பாசிட்டிவிட்டியா போகுது அப்படின்னு வெறுமனே செக் பண்ணி பாருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் தான் அவங்களோட டிசைனர். இது ஒரு பக்கம். அடுத்தது மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து இந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டா பல இன்ஃபர்மேஷன் போகுது. எடிட்டிங் டீம்ல இருந்து இவங்க பண்ண குப்பை விடயங்கள் கட் பண்ணப்படுது. ஜெஃப்ரியோட அவங்க போட்ட சண்டைகள், சாச்சனா அவர்கள் விடயத்தில் சாச்சனாக்கு இந்த அம்மா பண்ண அநியாயம், 6 ஜாம் போத்துல 4 ஜாம் போத்துல எடுத்தது இந்த ஜாக்லின். முத்துக்குமரன் அவர்களுடைய மிடில் கிளாஸ் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசினது இந்த ஜாக்லின். அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த ஜாக்லினுக்கு அந்த மேடையில முத்துக்கு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லையே. முத்து போட்ட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், அவருடைய நல்ல பண்புக்கு கால் தூசி கூட இந்த ஜாக்லின் வராது. அப்ப இந்த ஜாக்லினை எப்படியாவது செகண்ட் ரன்னரா கொண்டு வரதுக்கு நிறைய வேலைகள் நடக்குது. ஆனா நான் எப்பயுமே கடவுளை நம்புவேன். சரிங்களா? யூ பிகம் வாட் யூ பிலீவ். ஸோ என்னோட வாழ்க்கையில நான் எப்பயுமே 4 வருஷமா ஒருத்தரை நான் வின்னர்னு முதல் நாளே சொல்லி அந்த நபர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் என்ன நம்புறேன், என் மனசாட்சியை நம்புறேன். அது சொன்னா கரெக்டா நடக்கும்னு நம்புறேன். முதல் நாளை வின்னரை ஃபிக்ஸ் பண்றேன். 100வது நாள் 105வது நாள் அவங்க டைட்டில் வின் பண்றாங்க. இதுக்கு முதல் 4 வருஷம் தெலுங்கு சீசன் 4, பிபி அல்டிமேட், பிக் பாஸ் 5 தமிழ், பிக் பாஸ் 6 தமிழ், பிக் பாஸ் 7 தமிழ் அண்ட் இப்போ பிக் பாஸ் 8 தமிழ். இதுல நான் முதல் நாள் யாரை சொன்னனோ அவங்க தான் வின்னர். பிக் பாஸ் 7 தமிழை பொறுத்த வரைக்கும் பிரதீப் தான் வின்னர். பிரதீப்புக்கு அப்படி நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. டிவிக்கும் விருப்பம் இல்லை, பிக் பாஸ் டீமுக்கு விருப்பம் இல்லை. அது கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 வீக் எடுத்துக்கிட்டு அர்ச்சனா தான் வின்னர் என்ன, அதே போல அர்ச்சனா வின் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு விடயத்தை நம்பிக்கை வச்சோம்னா அது நடக்கும். ஸோ அதே போல எனக்கு முத்துக்குமரன் வின்னர் என்ன அவருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமன்ற மாதிரி முதல் நாளே அவரை பார்த்தோம் தோணிச்சு. முதல் வீக் அவர் நிரூபித்தார். 3வது வீக் நான் சொன்னது போல ஒட்டுமொத்த மக்களும் முத்துவோட பேர் சொன்னாங்க. அதே போல இந்த ஜாக்லின் இந்த ரன்னரா வர தகுதி இல்லை அப்படி என்பது என்னுடைய கருத்து மட்டுமில்ல, ஒட்டுமொத்த மக்களோட கருத்து. நான் இது 2வது 3வது வீக்கே நான் சொல்லியிருப்பேன், ஜாக்லின் ஆடுகின்றது ஒரு குப்பை ஆட்டம் அப்படின்னு. சரிங்களா? சரி, அப்ப அந்த இடம் அந்த ரன்னரா யார் வரணும் அப்படின்னா தீபக் மட்டும்தான் அந்த ரன்னருக்கு டிசர்விங். அதாவது முத்துக்கு பக்கத்தில் அந்த ஃபினாலில் நிற்க டிசர்விங் ஆன ஒரு கான்டெஸ்டன்ட் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல அது முக்கியமா தீபக் அவர்கள். இன்னைக்கு பண்ணார் பாருங்க சம்பவம். முத்துக்காக அவர் அந்த அருணோட போட்டோ எடுத்து எரிச்சார் பாருங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்னு மாறி புல் அரிச்சுது வேற மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை சிங்கம், ஒரு சூப்பரான கான்டெஸ்டன்ட் தான் முத்துக்கு போட்டியா ரன்னர் அனுக்கணுமே தவிர குடும்பத்தை அழிக்கிற கேடுகட்ட கேம்ல ஆடுற இந்த ஜாக்லின் இல்ல. எப்படி பார்த்தாலும் ஜாக்லின் முத்துக்கு பக்கத்துல ரன்னர் அனுக்க ஒரு சொட்டு % கூட தகுதி இல்லை. இது இன்னைக்கு காலமே தீபக் எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் அப்படி என்பதை காமிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ இன்னைக்கு நடந்தபடி பேச நிறைய இருக்கு. வருஷம் பிரகடும் நைட்டா நிறைய வீடியோக்கள் வரும். முடிஞ்சா ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.